இதுவரை நாங்கள் செய்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரே உள்ளது என்று கூறும் அளவிற்கு தற்போது தங்களது செயல்பாடுகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர் ஓபிஎஸ் அணியினர். அதன் முதல் கட்டமாக ஆர்கே நகரில் உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது சசிகலா அணியில் உள்ள 10 அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட பன்னீர்செல்வம் அணியினர் முடிவு செய்துள்ளனர். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் மதுசூதனன் வெற்றிக்காக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பலவித உத்திகளை கையாண்டு வருகின்றனர். பிரச்சாரத்தின் உச்சகட்டத்தில் முதல்வர் பழனிசாமி அமைச்சரவையின் ஊழல் பட்டியலை வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இதற்காக நெடுஞ்சாலைத்துறை உட்பட பல துறைகளில் மாவட்ட வாரியாக பினாமிகள் பெயரில் அமைச்சர்கள் எடுத்த டெண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்த கமிஷன் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் டாக்டர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனங்களில் நடந்த முறைகேடு உட்பட அமைச்சர்களின் துறைகளில் அரங்கேறியுள்ள ஊழல் விவரங்களை பன்னீர்செல்வம் அணியினர் தற்போது தீவிரமாக தயாரித்து வருகின்றனர். அவை பட்டியலிடப்பட்டு உச்சகட்ட பிரச்சாரத்தின் போது வெளியிடப்பட உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல் கசிந்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள இந்த தகவலால் சசிகலா உச்சகட்ட அதிர்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் தேர்தலுக்கு முன்பே வெளியானால் கிடைக்கும் கொஞ்ச நஞ்ச வாக்கும் கிடைக்காமல் போய்விடும் என்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறதாம் சசிகலா கோஷ்டி. ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவை எந்த அளவிற்கு நீங்கள் ஏற்கிறீர்கள் என்பது பற்றிய தங்களது கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யலாம்.